அடிப்படை தவறுக்கு 3 சான்று இருக்கு. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. இரண்டாவது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு 1 மொழி கொள்கையை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுறாங்க?